வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்தில் 600 கோடி கலெக்ஷனை தாண்டி இருக்கு. நம்ம கமெண்ட்டில் ஒரு சிலர் ரிவ்யூ எங்கன்னு கேட்டே இருந்தாங்க. இந்த ஸ்திரீ 2 பார்க்கணுன்னா ஸ்திரீ 1 பார்க்கணும் இல்லையா? சரி ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் தேடினா அங்கே இல்லை, ஹாட் ஸ்டாரில் இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு உக்காந்தா அதில் சப்டைட்டில்ஸ் இல்லை. சார் என்னடா அது சத்திய சோதனை. சரி மக்களுக்காக ஸ்திரீ 2 பார்க்கணும் அப்படின்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு துணிஞ்சு ஒரு வழியாக அந்த பார்ட் 1 பார்த்து முடித்தேன். இமீடியட்டாக அடுத்த 10 நிமிஷத்தில் சத்தியமில் டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ராஜ் அண்ட் டிகேங்கிற 2 கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் தான் முதல் பார்ட்டை எழுதியிருந்தாங்க. 2வது பார்ட்டை நிரேன் பட் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த அதே செட் ஆஃப் நடிகர்கள் இதுலேயுமே அந்த செகண்ட் பார்ட்லேயுமே கூட ப்ராமினன்ட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த ஹாரர் காமெடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நடிச்சிருக்காங்க. இந்த ஹாரர் காமெடி எப்படி இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இந்த பார்ட் உங்களுக்கு புரியணும்னா, சில எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆகணும்னா அது கண்டிப்பாக முதல் பார்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, அண்ட் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஸ்திரீ பார்ட் 2. சந்தேரிங்கிற ஒரு போன பார்ட்டில் ஸ்திரீங்கிற பெயரை மதித்து மரியாதையாக வழி அனுப்பி வச்ச மக்கள் ஹாப்பியாகவே வாழ்ந்துட்டு வராங்க. ஸ்திரீக்கு சிலையெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி பக்தி மையமாக பார்த்துக்கிறாங்க. ராஜ்குமார் ராவ் முதல் பார்ட்டில் அவர் லவ் பண்ண மிஸ்டீரியஸான ஸ்ரத்தா கபூரை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அபர்சக்தி கூறான ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. பங்கஜ் திரிபாதி எப்பவும் போல் லைப்ரரி வச்சு நடத்திட்டு நடந்த கதைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லிட்டு வராரு. சரியாக வருஷம் பூஜை நடக்கிற சமயத்தில் இந்த வாட்டியும் சிலர் காணாமல் போகிறாங்க. ஆனால் போன பார்ட்டில் ஆண்கள் காணாமல் போனாங்க, இந்த பார்ட்டில் பெண்கள் காணாமல் போகிறாங்க. இதில் அப்பர் சக்தியை லவ் பண்ண பொண்ணும் இருக்காங்க. இதே நேரத்தில் பங்கஜ் திரிபாதிக்கு ஒரு வார்னிங் லெட்டரும் வருது. ஸோ இந்த பெண்கள்லாம் ஏன் காணாமல் போகிறாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த தீய சக்தி என்ன, அந்த வார்னிங் லெட்டரில் என்ன இருந்துச்சு, இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்திரீயோட ஹெல்ப்போட எப்படி இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்திரீ பார்ட் 2. ராஜ்குமார் ராவ், அப்பர்சக்தி குரானா, பங்கஜ் திரிபாதி, அபிஷேக் பானர்ஜின் இந்த 4 பேர் தான் இந்த படங்களுடைய உயிர் நாடிகள்னே சொல்லலாம். அப்பர்சக்திக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட காமிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மற்ற 3 பேரும் சீனுக்கு சீன் காட்டுறாங்க. அதுவும் படம் முழுக்க விதவிதமாக இவங்க பயப்படுறதா இருக்கட்டும், கவுண்டர் அடித்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், கலக்கிருக்காங்க. ராஜ்குமார் ராவ் ஸ்ரத்தா கபூரை பார்த்த உடனே கொடுக்குற ரியாக்ஷன், அப்பர் சக்தி அவர் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி ஃபீல் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ், அபிஷேக் பானர்ஜி கிராமத்துக்கு திரும்ப வந்ததும் உண்மையை தெரிஞ்சுக்கிற அந்த சீன், இந்த பைக் சேஸ், இந்த அப்புறம் சிட்டிங்கிற வார்த்தையை வச்சு கிரேசி மோகன் லெவலில் நடக்கிற காமெடின்னு படம் முழுக்க நான் ஸ்டாப்பாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. பங்கஜ் திரிபாதிலாம் சாதாரணமாக எதை பேசினாலுமே அது அந்த சீனுடைய மூடுக்கு ஒத்து வரா மாதிரி பயங்கரமான சீசன் ஆக்டர் ஆகிட்டாரு. இந்த 4 ஆண்களுக்கு நடுவில் ஸ்ரத்தா கபூர் செம்ம மாசான ஒரு சீனில் கதைக்குள்ளே லேண்ட் ஆகிறாங்க. முதல் படத்தில் இருந்த மாதிரியே செம்ம அழகாகவும் இருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஆக்ஷன்லையும் தீவிரம் காட்டிக்கிறாங்க. வெரி நைஸ். படத்தில் 2 சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது. அதில் 2வது கேமியோ வேற ஒரு படத்தோடைய யூனிவர்ஸை வேற அப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தையும் ஆக்சுவலாக இந்த படத்தை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துடைய முதல் கேமியோ ஒன்று வந்துச்சு. அந்த ஆக்டரை பார்த்த உடனே ரொம்ப கிரிஞ்சா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு தெரியல, அவர் ஒரு நல்ல ஆக்டர் தான், பட் அவரே கொஞ்சம் தன்னுடைய பிரசன்ஸை சேச்சுரேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சினிமாகிராஃபி, எடிட்டிங் உள்ளிட்ட சமாச்சாரங்கள் சிறப்பாகவே இருக்கு. படத்தோட இன்னொரு ஹைலைட் பாடல்களும் பின்னணி இசையும். முதல் பார்ட்லேயுமே கூட என்னதான் காமெடி இருந்தாலும் ஹாரர் காட்சிகளில் அந்த திகில ஃபீல் பண்ண வைக்க பின்னணி இசை பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கும். அதே தான் இந்த பாட்டிலையும் நடக்குது. தமன்னாவோட வைரல் டான்ஸ் நம்பரான அந்த ஆஜ் கி ராத் பாட்டுக்கான லீடு படத்தில் அட்டகாசமாக இருந்தது. ஆனால் இப்படியான நல்ல ஐட்டம் நம்பர்ஸுக்கே உரிய சாபக்கேடு மாதிரி பாட்டுக்கு நடுவில் டயலாகெல்லாம் வச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாட்டுக்காக நீங்கள் படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே பாட்டை பார்த்துக்கோங்க. ஹாரர் காமெடின்னு சொல்லி போன பார்ட்டில் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதையே இந்த பார்ட்லையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பித்து முடிகிற அந்த வேகம் தெரியவே இல்லை. கதை, கேரக்டர்ஸ், கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தோட சேர்த்து காமெடியும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3, 1 and 2 2 பார்ட்ஸையும் பேக் டு பேக் பார்த்ததுல புரிஞ்ச விஷயம் என்னன்னா, காமெடியோட சேர்த்து அட்டகாசமான நடிகர்கள் லீட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிறது தான் இந்த படங்களை இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மாற்றிருக்கு. இப்படியான நடிகர்கள் கைவசம் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இயக்குநர்களால் நினைச்சபடி சீனோடைய மூட மாற்ற முடியுது. காமெடின்னு நினைக்கும் போது சட்டுன்னு அந்த சிச்சுவேஷன் சீரியஸ் ஆகிறதும் அப்படியே வைஸ் வர்சா நடக்கிறதும் இப்படி இருந்தால் மட்டுமே சாத்தியம். அதை பல இடங்களில் இந்த படத்தோட இயக்குனர் அமர் கௌஷிக் சக்ஸஸ்ஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணுறாரு. படத்தோடைய கதையை சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கும்போது பெண்களை பிடிச்சிட்டு போகிற ஒரு பேய், அந்த பேய் நினைக்கிற விஷயங்களை நடத்திக்கிற விதம்னு நிறைய படங்களை நம்ம பார்த்த ட்ரோப் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட சப்டெக்ஸ்டாக பார்க்கும்போது பூமர் கொள்கைகளோட பயங்கர ரெக்ரெசிவாக இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே பேய் தான். அவங்க கிட்ட ஊருடைய கண்ட்ரோல் கிடைச்சா கண்டிப்பாக யாருக்குமே சுதந்திரம் கிடைக்காதுங்கிறத ஹியூமர் கலந்து சொல்லியிருக்காங்க. படத்தோடைய இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்லையுமே கூட அந்த ஐட்டம் நம்பர் முடிகிற வரைக்கும் படம் தொய்வில்லாமல் தான் நகருது. பட் அதுக்கு மேலே தான் எல்லாரையும் மீட்டு கொண்டு வரேன்னு ஹீரோயினும் கிளம்புனதுக்கு அப்புறம் ரொம்ப வளவளன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லையுமே கூட ஹீரோயினும் ஒன்னாகிற அந்த கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில வீடியோ கேம் உலகங்களையும் ஹாரி பாட்டர் 3rd பார்ட்டையும் ஞாபகப்படுத்துகிற சில எலிமெண்ட்ஸும் கிராஃபிக்ஸில் கார்ட்டூனிஷாக ஃபீல் ஆனாலுமே கூட
நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் முதல்ல ஹீரோ ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கேமியோ கேரக்டர் வந்து அவர் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஹீரோயின் கத்தி கூப்பாடு போட்டு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணின்னு ரொம்ப இந்த போர்ஷன்ஸை ட்ராக் பண்ணிட்டாங்க. அது டயர்ட் ஆகக்கூடாதுன்னு அப்பப்போ இன்டர்கட்டில் அபிஷேக் பங்கஜ் திரிபாதி கேரக்டர்ஸை காட்டினாலுமே கூட அது பெருசாக கை கொடுக்கல. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், இதுக்கப்புறம் வர போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாமே அதீதமான ஓவர் கில். மொத்தத்தில் இந்த ஸ்திரீ 2 ஒரு என்டர்டெய்னிங்கான ஹாரர் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லைனாலுமே கூட கொஞ்சம் மாயாஜாலம், பெண்கள் சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு சமாளித்து முடிச்சிடுறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீடு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பார்ட்டோட பேர் ஸ்திரீன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பார்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் பார்த்த ராயபெட்டா சத்யம், அதை பிவிஆர் சத்யம் ஸ்க்ரீனில் சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. படத்துடைய சில இன்டென்ஸான ஹாரர் காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பயப்படலாம். அண்ட் தமன்னாவுடைய கவர்ச்சிகரமான டான்ஸ் ஒன்றும் இருக்குது. யூடியூப்பில் அந்த பாட்டை பார்த்துட்டு தேட்டருக்கு குழந்தைகளை கூட்டு போகலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே.